யூகே தமிழ் கிச்சன். நான் இன்றைக்கு உங்களுக்கு மீன் கறி சமைச்சு காட்ட போகிறேன். பாருங்கள், தேங்காய் பால் இல்லாமல் இன்றைக்கி நான் மீன் கறி சமைச்சு காட்ட போகிறேன். இப்போ தேங்காயெல்லாம் சரியான விலை தானே, ஸ்ரீலங்காவில் தேங்காய் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. ஆனபடி இன்றைக்கி நான் தேங்காய் பால் இல்லாமல் மீன் கறி சமைச்சு காட்ட போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். மீன் இருக்குது, கோல்டன் மீன். இது புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள், ஆயில், உப்பு, கொச்சிக்காய் தூள். சிக்கன் செய்கிறதுக்கு ரெடி ஆகும். அடுப்பை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி நான் மண் சட்டிலாம் சமைக்கிறது கூட அப்படியாக மண் சட்டி தான். சட்டி காயட்டும். சட்டி காய்ஞ்சிட்டு ஒயிலை ஊற்றுவோம். உளுவரிசி வெங்காயம் போடணும். காட்ட மறந்துட்டோம் பாருங்கள். உளுவரிசி வெங்காயம் போடுவோம். இன்னும் காஞ்சிட்டு உளுவரிசி வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தை வளர்க்கும். வெங்காயம் வதங்கட்டும். தேங்காய் இல்லாமல் சமைக்க இந்த கறியை ஒரு கிழமைக்கும் வச்சு சாப்பிடணும். இல்லை வத்த வச்சு சமைக்க ஒரு கிழமைக்கும் வச்சு சாப்பிடணும். தேங்காய் பால் ஊற்றினா பழுதாக போயிடும். நான் வச்சு சாப்பிட அதாவது 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடணும். வத்த வச்சு வதங்கட்டும். வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். தக்காளி பழம்லாம் வதங்கணும். வதங்கட்டும். கிண்டி கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா விளையாடி அடிச்சு தக்காளி பழம் நல்லா இருக்கும். கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கினோம்னா நல்ல ஒரு மணம் வரும். நல்லா வதங்கட்டும். இப்போலாம் நல்லா வதங்கிட்டு நல்லா மசிச்சு நல்லா வதங்கிட்டு இருந்து தேவையான பொருட்களை போடுவோம். கொச்சிக்காய் உரைப்பான தூளன்றவரை நான் உரையத்தான் போடுறது. கொச்சிக்காய், மஞ்சத்தூள், செஞ்சுக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கறி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் மீனை போடணும். அப்போ தான் நல்லா கறி கொதிக்க முதலே இப்படி கூட்டிட்டு மீனை போட்டால் மீனை நல்லா அவிஞ்சிடும். அப்படியே இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது பிறகு மீனை போடணும். சரியா?
அப்போ இப்போ கறியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்குது, நல்லா கொதிச்சிருக்குது. தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சி நல்லா கூட இருக்குது. உப்பை பார்த்துட்டு உப்பு புளியையும் பார்த்துட்டு உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்குது. இனி மீனை போடுவோம். தூக்கி போட்டு கிண்டக்கூடாது, குளிச்சு விடணும். போடணும். இன்னும் போட்டு கண்ணீரை அவிய விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் குளிக்கி விட்டால் இப்போ போட்டு மூடி விடுவோம். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அப்போ அங்கே பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்குது. இது ஒரு கரண்டியோ ஸ்பூனை போட்டு கிண்ட விட கையால் தூக்கி குளுக்கணும். இதில் போட்டு கிண்டுனா மீன் கரைஞ்சிடும். குளிக்கினா அது எல்லாம் சேர்ந்துடும். சரி, போட்டு மீன் ரக்கலாம் கறியை இப்போ புளி எல்லாம் வருது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பால் இல்லாமல் அந்த கறி சமைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது ஸ்ரீலங்கா சமையல், ஸ்ரீலங்கா முறைப்படி தான் நான் சமைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழல் புட்டுமை வச்சு மீன் கறியும் சமைச்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்ப்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.